நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் விஸ்வாவும் அன்பரசே பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அந்த அனன்யா சொல்கிற உன்னை காலேஜ் ட்ரஸ்டி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துட்டு வேறு மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்ல மஞ்சு சொல்கிறாங்க. அதெல்லாம் மேடமும் சார் உல்ட்டா வாக்கிட்டாங்க சார், பிளானே வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, சரி சரி இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நம்ம அப்படியே கலண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு அங்கேருந்து கிளம்ப, மஞ்சு மஞ்சு அப்படின்ற மாதிரி அன்பு கூப்பிட மஞ்சு பாட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க. சரி அன்பரசி, சரி வாழ்த்துக்கள் பிடி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க அன்பரசி வந்துட்டு கையை கொடுக்காம அமைதியாகவே இருக்காங்க. சரி சரிப்பா, நீலாம் எனக்கு கை கொடுக்க வேணாம், ஆனால் நான் ஒரு போட்டியில் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன், அதுக்கு வந்துட்டு எனக்கு கங்க்ராட் சொல்லாமே அப்படின்னு சொல்ல, என்ன போட்டி அப்படின்னு கேட்க 600 ஏன்னு ஏதோ ஒரு நம்பர் சொல்ல அன்பரசி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ரூபா நோட்டை வந்துட்டு பில் பே பண்ணும்போது அதை கொடுத்து அதில் இருக்க நம்பரை பார்த்துட்டு இதில் இருக்கிற நோட்டு மாதிரி தான் நம்மளும், உங்கள் கையை விட்டு போனால் திருப்பி நான் உங்கள் கைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்துட்டு விஸ்வா கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், அது மட்டும் கிடையாது, இது நான் தேடி பிடிச்சி ஒன்று வாங்கலை, நான் ஒரு போட்டியில் ஜெயிச்சதுனால அந்த கடவுளாக என் கையில் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க அன்பரசியும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ கை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல அன்பரசி வந்துட்டு கை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, இனிமேலாம் வந்துட்டு நீ சாதாரணமாக இருக்கக்கூடாது, அந்த புதுசாக வந்திருக்க கோச்சு என்ன மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் உனக்கு பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்கேன், அது மட்டும் கிடையாது, இனிமேல் நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பேசிட்டு விஸ்வா வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப, அடுத்த சீனில் வந்துட்டு இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மா இப்போது என் புருஷனும் அந்த கிளவி எங்கே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, எங்கடி அப்படின்னு சொல்ல, எல்லாம் அங்கே தான்மா கோட்டுக்குலாம் இருக்காங்க, அது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்துட்டு வீடியோ கால் மூலயமா பார்க்கலாம், அவங்க வந்துட்டு அசிஸ்டண்ட் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, சரிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த சைடில் வந்துட்டு கோர்ட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு 20 வருஷத்துக்குள்ளே உங்கள் மூத்த ஒய்ஃபும் பிள்ளை வந்துட்டு அவங்களுக்கு சொத்து சேர்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவங்களும் வர்ற மாதிரி தெரியல, நீங்கள் வந்துட்டு 3 மாதம் டைம் கேட்டீங்க, அதுவுமே இப்போ முடிய போகுது, இன்னும் வந்துட்டு 3 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ சொத்தெல்லாம் 2வது ஒய்ஃபுக்கும் அவங்க பேருக்கும் மாறப்போகுது, இதை நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது, நானே எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிக்கிட்டு இருக்க, ஜானகி சொல்கிறாங்க, என்ன சந்திரா எப்படி சொல்கிறாங்க, எல்லாம் அவ்வளோதானா, எல்லாமே கையை விட்டு போயிடுச்சா, நம்ம காத்திருப்புக்கு ஒரு பலனும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அந்த சைடு வந்துட்டு சாமியாரை காமிச்சிட்டு இருக்காங்க. குருஜி டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்துட்டு ஓடி வர்றாங்க. என்ன குருஜி அப்படின்னு கேட்க, ஜானகி அம்மா வீட்டில் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது, ஆனால் அதோடு சேர்ந்து கூட கொஞ்சம் அசம்பாதங்களும் நடக்க போகுது, அதை வந்துட்டு நம்ம தவிர்க்கணும், உடனே வண்டியை கட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அங்கே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அன்பரசியும் மஞ்சுவும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்தியா, அந்த குருஜி சொன்ன டைம் கூட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, என் அப்பாவை பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. அன்பரசி அதை கேட்டதும் மஞ்சு ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அன்பு, உங்கள் அப்பாவை பார்த்துட்டியா, அப்போ என்ன எது நீ சொல்லவே இல்லையே, அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்க, இந்த ஊரா வெளியூரா அப்படின்னு கேட்க, இந்த ஊர் தான் மஞ்சு அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ உனக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்னு அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவருக்கு தெரியாது, அது மட்டும் கிடையாது, என் அம்மாவை அவங்க வாயால் இவங்க தான் உன் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும்னு நான் வந்துட்டு வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தேன், ஆனால் எங்கள் அம்மா அவரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, அவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன அன்பு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துட்டு அன்பரசி அவங்க பேசுகிறதே பார்த்துட்டு ஓரமாக போய் நிற்கிது. அதுலேருந்து டிரைவர் ஒருத்தங்க இறங்கி வர்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க கோர்ட்டில். சரி இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்க, சந்திரசேகர் சொல்கிறாங்க, அப்படிலாம் நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரிக்கட்டையாட்டு சொல்லிட்டு வர, அங்கிட்டு வந்துட்டு சிவகாமி கோவரணுவே, என்னம்மா இவர் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, விடுடி அவரை பற்றி தெரியாதா, என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் மொதல் ஒய்ஃபும் பிள்ளை வரமாட்டாங்க, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேச, சார் கண்டிப்பாக என்னோட மொதல் ஒய்ஃபும் பிள்ளை வந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லையே, அவங்க பேருக்கு எழுதி மாற்றிடலாம், நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உள்ளவங்க சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு சிவகாமி வந்துட்டு, என்னம்மா இது இவர் பிள்ளை பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல, இவரே வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு மொதல் ஒய்ஃபை கொண்டு வர போகிற மாதிரி பேசுகிற, அவர் அப்படி தாண்டி ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, என்ன சந்திரா நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, எங்கேருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. சந்திரா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் அந்த இது டிரைவர் வந்து நின்னாங்கல்ல, விறுவிறுன்னு வந்து, அன்பரசி நீங்கள் தானே, உங்களை வந்துட்டு மேடம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, மேடமா யார் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் வரணும், இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, அன்பு போய் பார்த்தா அது வந்துட்டு பத்மா வந்துட்டு யார்ட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, என் பிள்ளை எனக்கு பிடிக்காத ஒருத்தன் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன், என் கண்ணில் சிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு பேசிட்டு வரும்போது அன்பரசி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டதும் காருக்குள்ளே வச்சு வசவா வைறாங்க. மஞ்சு வந்துட்டு என்ன போன அன்பரசியை காணும்னு வந்து பார்த்தா பத்மா இருக்காங்க. ஐயோ இவங்க அன்பரசியை வஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை தட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு குருஜி வந்துட்டு வேமா இவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.